ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கேத்ரின். நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக ஒரு பேராமெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். மென்டல் ஹெல்த்தை பற்றியும் கவுன்சிலிங்கை பற்றியும் நிறையா தப்பான அபிப்பிராயம் நம்ம மத்தியில் இருக்குது. என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ஒரு நெகட்டிவ் திங் என் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டேன்னா, நான் உட்காந்து பாசிட்டிவாக பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிரும்னு. அப்படி கிடையவே கிடையாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் வேகமாக ஒரு ரோட்டில் ஓடி போகிறீங்க. ஓடி போகும்போது கீழே விழுந்து உங்கள் கால் ஃப்ராக்சர் ஆயிடுது. ஃப்ராக்சர் ஆன காலை வச்சு பாசிட்டிவாக மாத்திரம் பேசியிருந்தீங்கன்னா சரியாயிருமா? இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் சரியாகுது. உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மென்டல் ஹெல்த் தான் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்ப தீர்மானிக்குது. ஸோ வாட் எவர் ப்ராப்ளம் தட் யூ மே ஃபேஸ், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். பயோவில் என்னோட லிங்க் இருக்குது. எது வேணால் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ கேத்தி கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம் அவுட் ஆஃப் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.